டேய் ட்ரிப் பிளான் பண்ணலாமா? இன்னோட ஒர்க் இருக்குது, இன்னொரு நாள் பார்க்கலாம். அட போங்கடா. ஓகே, ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி மதுரை டு ஏற்காடு 226 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். மதுரை டு சேலம் இஸ் ஃபுல் ஆஃப் பிளிஸ்ஃபுல் ரோடு. எந்த சின்ன பம்பும் கிடையாது. ஃபுல் ஆஃப் ஹைவேஸ். அண்ட் சேலம் டு ஏற்காடு இஸ் 32 கிலோமீட்டர் லூப் ரோடு. 21 ஹேர்பன் பென்ஸ் தான். ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஸோ அங்கே நம்ம எங்கெல்லாம் தங்கணும், என்னெல்லாம் பார்த்தோன்றதை பார்க்கலாம். ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி, லெட்ஸ் கெட். ஏற்காடு ரீச் ஆனோடனே ஃபர்ஸ்ட் பண்ண போகிற ஒரு விஷயம் செக்இன் பண்ணி அந்த இடத்துல பேக்கில் இறக்கி வச்சு ரெஃப்ரெஷ் ஆனோம். நாங்கள் செக்இன் பண்ண ரெசார்ட் வந்து bison ரெசார்ட். எதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செக்இன் பண்ண சொல்கிறேன்னா, அங்கே தான் நான் பிளான் பண்ணுவேன் எங்கெல்லாம் போகலான்னு. என்ட்ரு ஆனோடனே அவங்க கொடுக்குறது வெல்கம் ட்ரிங்க். I just like the sound of it. எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக இருக்குது இந்த ரெசார்ட். இந்த ரெசார்ட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆச்சு தங்குறதுக்கு, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் குளிக்கலாம். ரெசார்ட்டெல்லாம் சுற்றி பார்க்க ஆல்மோஸ்ட் ஈவினிங்காக இருந்தது. ஸோ சன்செட் பார்க்கலான்னு முடிவு பண்ணி இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பீக் எது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க எல்லாம் சொன்னது செவ்ராய் ஹில்ஸ். ஏற்காடுலேயே செவ்ராய் ஹில்ஸ் தான் இருக்கிறதுலே செம்ம ஹைட்டு. அதுக்கு மேலே சுற்றி வேறு எந்த மலையுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் கேட்ச் சம் சன்செட் அட் செவ்ராய் ஹில்ஸ். சன்செட்லாம் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சில் பண்ணலான்னு தோணுச்சு. டேரெக்டாக லேக்குக்கு போயிட்டோம். அங்கே லேக் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 போட்டு வச்சு நெட்டு வச்சு இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே அழகாக இழுத்துட்டு இருந்தாங்க. லெட்ஸ் டேக் எ லுக் அட் இட். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. ஏற்காடு நாளைக்கு சுற்றி பார்த்துக்கலாம். ரெசார்ட்குள்ளே 2-3 இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் முதல்ல பார்ப்போம். கேரம் அண்ட் ஸ்னோக்கர்ஸ். அண்ட் நாங்கள் சூஸ் பண்ணது Every day saying life is a bitch. You done die broke or you busy getting rich. Niggas did me dirty, left me dead in the ditch. Learn. டேய் மணி 5, சன்ரைஸ் பார்க்கணும். எந்திரி. மணி 5:30, 6,
ஆறரை. டேய் ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு, எந்திரிடா. நல்லா விடிஞ்சிருச்சு. சன்ரைஸ்க்கு போக முடியுமான்னு தெரில. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, என்கிட்ட 400cc மஜால் நீர் இருக்கு. I call my bike மஜால் நீர். What kind of view is this? ஓகே சன்பாய், வெளியில் வருவியா மாட்டியா? ஸோ ஆஃப்டர் பகோடா பாயிண்ட் சன்ரைஸ் டேரெக்டாக கிளியூர் ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் மார்னிங் தான் கூட்டம் இருக்காதுன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் போகிறப்போ அங்கே பார்க்கிங்கில் கூட எங்களை நிப்பாட்ட ஆள் இல்லை. டேரெக்டாக கீழே இறங்கிட்டோம். மேலேயே பார்க் பண்ணணும். நாங்கள் அது எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக, ஃபர்ஸ்ட் டைம்னால டேரெக்டாக கீழே இறங்கிட்டோம். இந்த படியிலேருந்து இறங்கி ஒரு 300 படி கீழே இறங்குனா கிளியூர் ஃபால்ஸ். 300 படி இறங்கணும். ஸோ இறங்குறவங்க அதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கும், திருப்பி ஏற முடியாது. நாங்கள் அந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டாமல் கீழே வந்தனால நடக்க தேவையில்லை, கொஞ்சம் தூரம் இறங்கி நடக்கிற மாதிரி வேறு இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட படிக்கிட்டே வந்து நிறுத்திட்டோம். ஸோ மேலே நிறுத்திட்டு அந்த 300 படி, அப்ராக்சிமேட்டாக 300ன்னு இல்லை, 200 to 300 அந்த படி இறங்கிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அட்லீஸ்ட் என்ட்ரன்ஸில் ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்கி க்ளீன் பண்ணி அதை வச்சுருக்கலாம். ஃபுல் ஆஃப் குப்பை. ஒரு ஃபீலே வர மாட்டேது, இறங்கி போய் பார்க்கணுன்ற ஃபீலே ஃபுல்லாக அந்த குப்பையை கெடுத்துருது. கேஸ் சவுண்டு கேட்குதா? ஃபால் சவுண்டு எல்லாம் தாண்டி அப்படி போய் இறங்கி நின்னா மட்டும் எதோ வந்துடும், அதே குப்பை தான். குப்பை போடாதீங்க. எப்பயுமே இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் திருப்பி ஏறுறது நினச்சா தான் அது வந்து ஆல்டிடியூடில் ஆக்சிஜனே ஒரு கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக ஏறி ரெசார்ட்டுக்கு திருப்பி வந்துட்டோம். பிகாஸ் நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களோட ரெசார்ட்லேருந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இட்லி, வடை, பொடி தோசை, சப்பாத்தி, பேன்கேக், பொங்கல், சாம்பார், டோஸ்டட் பிரெட், கேசரி, பைனாப்பிள் ஜூஸ், கார்ன்ஃப்ளேக். ஓகே, ஆல்மோஸ்ட் அட் எண்டிங் பாயிண்ட். ரெசார்ட்டை பற்றி சொல்லணுன்னா 3 types ஆஃப் ரூம். ஒன்று கிராண்ட் ரூம், இன்னொன்று டென்ட் ரூம், இன்னொன்று ஸ்டாண்டர்ட் ரூம். மூணுலேயுமே ஒவ்வொரு வேரியண்ட் இருக்குது. அண்ட் தே ஹாவ் அ ஸ்பெஷல் தீம் ஃபார் எவ்ரிதிங். ஒவ்வொரு தீம்லேயும் ஃபிக்கு, பேம்பூன்ற மாதிரி ஒரு தீம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ரூமும். அதை சுற்றி ஃபிக் பிளான்ஸாக இருக்கட்டும், அதை சுற்றி பேம்பூ பிளான்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரூம்ஸ் எல்லாமே இப்போ பார்த்துடலாம்.
ஓ மை காட், ஓ மை காட், என்ன வாஷ்ரூம் இது? கப்பல்ஸ் வித் 30 thoughts, you're so welcomed here. Like seriously? ஸோ இங்கே நான் தங்கின ஸ்டாண்டர்ட் ரூமோட ரேட் மட்டும் சொல்கிறேன். 2600 நான் பே பண்ணேன். மித்த ரூம்ஸோட ரேட்டு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணல, பிகாஸ் சீசனை பொறுத்து அது மாறும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களோட ரெசார்ட் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கால் பண்ணி அமுதூஸ்பின் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி தப்பித்தவரை எவனா சொன்னால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நாம் இந்த ரெசார்ட்டுக்கு 2600 ஸ்டாண்டர்ட் ரூம் பே பண்ணியிருந்தேன். அதில் போர்டில் இருக்க எல்லாமே ஃப்ரீ. ட்ரெக்கிங் தவிர ட்ரெக்கிங்க்கு மட்டும் 250 + GST கொடுக்கணும். மித்தபடி கேம்ப் ஃபயர், கார்டனிங் எல்லாமே ஃப்ரீ வித் இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ரெசார்ட்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி அட்வென்ச்சர் பார்க்ஸ் போயிட்டு அப்புறம் லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கரடியூர் வியூ பாயிண்ட் போனோம். அங்கேருந்து இறங்குறோன்னு சொல்லி வழி மாதிரி வேறு ஏதோ சைடு இறங்கிட்டோம். என்னடா பண்ணுறது, வழி மாறிட்டோம். டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுவோமா? போயிடலாம்டா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பாரு. டேய் மச்சி, அந்த பொண்ணு ஒன்று தான் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். யார்ரா? ஆமாடா. டேய் ஹாய் சொல்கிறாடா, இரு பேசிட்டு வந்துடுறேன். கனவை நிம்மதியை காண வர்றியா? ஏண்டா லாடு, எத்தனை தடவை நான் அடித்து மதிக்காமல் தூங்கியிருப்பேன். எப்படி கரெக்டாக அடித்தேனா கனவுல கூட ஒன்றும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்டா.